அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த காணொளியில மார்க்கண்டேயர் மரணத்தை வென்று எப்படி 16 வயது சிறுவன் போலவே இளமையா ஆண்டு ஃபுல்லா வாழ்ந்தாரு அப்படின்றத இந்த இதுல பார்க்கலாம் வாங்க. மிருகண்ட முனிவரும் அவர் மனைவி மருதவதியும் குழந்தை இல்லாம தவிக்கிறாங்க. அதனால குழந்தை வரம் வேண்டி சிவனை நோக்கி தவம் இருக்காங்க. அவர்களின் தவத்தால மகிழ்ந்த சிவபெருமான் உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மிருகண்ட முனிவர் எங்களுக்கு குழந்தை பேரே இல்லை, எங்களுக்கு குழந்தை வரம் தரணும் இறைவன் அப்படின்னு சொன்னோடனே அவர் உங்களுக்கு 16 ஆண்டுகள் மட்டும் வாழக்கூடிய நல்லொழுக்கமுடைய நல்ல அறிவில் சிறந்த மகன் வேணுமா, இல்லை நீண்ட ஆயுள கொண்ட முட்டாள் மகன் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மார்க்கண்ட முனிவர் சற்றும் யோசிக்காம எனக்கு 16 ஆண்டுகள் வாழக்கூடிய நல்ல அறிவில் சிறந்த மகன் தான் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இறைவனும் அந்த வரத்தை அளிக்கிறாரு. இறைவனை வரத்தை அளிச்சபடியே கொஞ்ச நாள்ல அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அறிவில் சிறந்த அழகான மகன் பிறக்கிறான். அந்த பையனுக்கு தான் மார்க்கண்டேயர்னு பேர் வச்சு அவங்க வளர்த்துட்டு வராங்க. அவன் வளர வளர அவனோட அறிவு கூர்மை, நல்லொழுக்கம், பெரியோர்களை மதிக்கும் பண்பு எல்லாமே நாளுக்கு நாள் வளருது. அவனோட அறிவினை கண்டு பல பெரியவங்கள்லாம் வியந்து போறாங்க. அந்த அளவுக்கு மார்க்கண்டேயன் அறிவில் சிறந்தவனா விளங்குறான். இப்படியே காலங்கள் உருண்டோடுது. அவனுக்கு 15 ஆண்டுகள் முடிந்து 16வது ஆண்டும் தொடங்க ஆரம்பிக்குது. அவன் கொஞ்ச நாட்களாகவே அவங்க அம்மா அப்பா ரொம்ப வருத்தமா இருக்கிறத கவனிச்சுக்கிட்டே தான் வரான். அவன் இல்லாத சமயத்துல அழுகிறது, அதுக்கப்புறம் அவங்களோட ஏதோ ஒரு விஷயத்த அவனிடம் இருந்து மறைக்கிறாங்க அப்படின்றது மட்டும் அவனுக்கு தெளிவா தெரிஞ்சுது. ஒரு நாள் அவங்கள கூப்பிட்டு என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் துக்கம் தாழாம ரொம்ப அழுது அவன்கிட்ட இந்த மாதிரி சிவபெருமான் கொடுத்த வரத்தின்படி நீ 16 ஆண்டுகள் தான் எங்களோட இருப்ப, அதுக்கப்புறம் நீ இறந்து போயிடுவ, நாங்க என்ன செய்வோம், உன்னை பறி கொடுத்துட்டு நாங்க எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அப்படி அழுகும் போது அதுக்கு மார்க்கண்டேயர் சொல்றாரு, சிவன் தன்னோட பக்தர்களை என்னைக்கும் கைவிட மாட்டாரு, நீங்க தானேப்பா என்ன சொல்லி வளர்த்துருக்கீங்க, என்னையும் சிவபெருமான் கைவிடவே மாட்டாரு அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அன்னையில இருந்து சிவ பூஜைகளை அதிகம் ஈடுபாடோட செய்ய ஆரம்பிக்கிறாரு. 24 மணி நேரமும் சிவனை பூஜிக்கிறாரு. ஒரு சிவன் சிலையை நிறுவி அந்த சிவனோடையே இருந்து பாடல்கள் பாடுறது, பூஜை புனஸ்காரங்கள் செய்யறது, அந்த வேலைகள் எல்லாமே அவர் செஞ்சுக்கிட்டே வராரு. இப்படியே காலங்கள் உருண்டோடுது. விதிக்கப்பட்ட அந்த நாளும் வருது. மரணத்தின் கடவுளான யமன் அவரோட வாகனம் எருமை வாகனத்துல இவனோட உயிரை பறிப்பதற்காக, மார்க்கண்டேயனோட உயிரை பறிப்பதற்காக வந்துடுறாரு. யமனை கண்டு பயந்து ஒரு குழந்தை எப்படி தன்னோட பெற்றோர்களை இறுக பற்றிக்குமோ பயத்தின் போது, அது மாதிரி மார்க்கண்டேயர் தன்னோட லிங்கத்தை இறுக பற்றி கொள்றாரு. ஆனாலும் தன் கடமைக்கு கட்டுப்பட்டு யமன் உயிரை எடுத்தே ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறனால என்ன பண்றாரு, அவரோட பாசக்கயிற்றை சிவலிங்கத்தையும் சேர்த்து இந்த சிறுவனையும் சேர்த்து போட்டு இழுக்கிறாரு. அப்போ திடீர்னு சிவலிங்கத்தை பிளந்துக்கிட்டு சிவபெருமான் வெளியில எவனோட மார்புல ஒரு உதைச்சு அவனை கீழே தள்ளி திரிசூலத்தால கொன்றுறாரு. அப்போ அந்நேரம் அந்த டைம் எல்லா கடவுள்களும் சிவபெருமான் முன் தோன்றி மரணம் இல்லாமல் போனா இந்த உலகமே சமநிலை அற்றதா ஆயிரும், அதனால யமன் உயிரோட திரும்பி நீங்க மீட்டு கொடுக்கணும், இல்லைன்னா உலகமே சமநிலை அற்றதா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சிவபெருமானும் கோபம் தணிஞ்சு யமனை உயிர்ப்பிச்சு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் மார்க்கண்டேயனுக்கு நீ என்றும் இந்த 16 வயசு சிறுவன் போலவே இளமையா பல ஆண்டுகள் என்னை பூஜை செஞ்சு அப்புறம் நீ என்னை அடைவ அப்படின்ற வரத்தையும் கொடுக்குறாரு. இப்படித்தான் மார்க்கண்டேயர் மரணத்தை ஜெயிச்சு வாழ்ந்தார். மரணத்தை ஜெயிச்சு பல 100 ஆண்டுகள் சிவபெருமானோட தொண்டிலே ஈடுபட்டிருந்தாரு அப்படின்னு புராண கதை சொல்லுது. மார்க்கண்டேயர் பூஜை செய்யறப்ப மிருத்யுஞ்சயர் மந்திரம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை இயற்றியிருந்தாரு. அந்த மந்திரம் என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஓம் திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாம் ருத்தாத். இதுல ஏதாவது பிழை இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இதுக்கான உட்பொருள் என்ன அப்படின்றது இப்ப பார்க்கலாம். நறுமணம் கவலும் 3 கண்களை உடைய இறைவனே, அனைத்து ஜீவராசிகளையும் வளர்ப்பவனே, உன் திருவடியை நாங்கள் வணங்குகிறோம். பழம் கனிந்து எப்படி கிளையிலிருந்து விடுதலையாகி வருதோ உதிருதோ அதுபோல என்னையும் மரணத்தின் வாழ்வின் நிலையற்ற தன்மையிலிருந்தும் விடுதலை தருவாயாக அப்படின்றது தான் இந்த பாடலோட உட்பொருள். இந்த பாடலை படிச்சு நம்மளும் மரண பயம் இல்லாமல் விலகி இந்த வாழ்க்கையில இருந்து நிலையற்ற தன்மையிலிருந்து விடுதலை பெறுவோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.